எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்து அதை நல்லா உருவி பூச்சி இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பழுப்பு கீரை இருக்கும். அந்த பழுப்பு கீரை இல்லாமல் மஞ்சள் கலர் பருப்பு கீரை இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிக்கோங்க. 2-3 கழுவி தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த முருங்கைக்கீரையில் நமக்கு அதிகமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தம் உற்பத்திப்படுத்தி கொடுக்கும் நமக்கு. முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு வீட்லேயுமே இப்போ முருங்கை மரம் அதிகமாக வச்சுருக்காங்க. அதில் பூ, காய், இலை 3மே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். 2-3 வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது. நான் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் 2-3 கீற்று எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 4 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். அதோட வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு வருது. நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதோடு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கீரையை அதோடு சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அலசி வச்சுருக்கிறதுலேயே தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம். நம்ம முருங்கைக்கீரையில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் அதிகமாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. இதை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நல்லா அதிகமாக இருக்குது. புரதசத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அதோடு நம்ம கீரை இப்போ இதாகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் அப்போ தான் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா கீரை நம்ம வணங்குறதுக்குள்ளே போட்டுட்டோம்னா உப்பு போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு மூடி வச்சு வேக விட்டுருங்க. இப்போ வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ அதை ஒரு கிண்டு விட்டு நமக்கு தேங்காய் பூ, நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூ அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பூ சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு சுவையான சத்தான முருங்கைப்பூ கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.